ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் unit-1 prose லேர்னிங் த கேம். அண்ட் திஸ் இஸ் த கேம் பேஸ்ட் ஆன் கிரிக்கெட். அண்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது சச்சின் டெண்டுல்கர். ஸோ அவரை பற்றின சில டேட்டாஸ் தான் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து ரீச் ஆகும். ஸோ லெசன் பார்த்தோம் அப்படின்னா, ஹியர் தே ஹேட் கிவன் த டேட்டா அபவுட் சச்சின் டெண்டுல்கர். இவர் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சவர். ஹீ இஸ் அ கிரிக்கெட் பிளேயர். ஸோ ஃப்ரம் அ வெரி இயர்லி ஏஜ் ஐ பிளேட் டென்னிஸ் பால் கிரிக்கெட் வித் மை காலனி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹியர் திஸ் இஸ் அ டாக் அபவுட் சச்சின் டெண்டுல்கர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது, ஓகேவா? ஸோ அவரோட சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் அவங்களோட காலனி ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது அவர் வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல விளாண்டுட்டு இருந்திருக்காரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ ஐ லவ்ட் வாட்சிங் கிரிக்கெட் ஆன் டெலிவிஷன் இன் ஆர் கேம்ஸ். ஐ ஆஃபன் ட்ரை டு இமலுவேட் த mannerism of my favorite player Sunil Gavaskar and the West Indian legend Viv Richards. ஸோ நான் வந்து எப்போல்லாம் கேம்ஸ் அதிகமாக டிவியில் பார்க்குறனோ அதில் கிரிக்கெட்டை தான் நான் மெயினாக பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள், அவங்களோட மேனரிசம், அவங்க வே ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட், அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டியன் லெஜண்ட் விவ் ரிச்சர்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். தென் நெக்ஸ்ட், பட் இட் வாசன்ட் ஜஸ்ட் த பேட்ஸ்மேன் தட் ஐ ஸ்டடிட், ஐ ஆல்சோ லவ்ட் பவுலிங். ஸோ இப்போ சொன்ன சுனில் கவாஸ்கரும் இருக்கட்டும் சரி, விவ் ரிச்சர்டுமே பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன். அதை தவிர்த்து எனக்கு பவுலிங் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். த்ரூ அவுட் மை கரியர் ஐ ஹாவ் ஆக்சுவலி பவுல்ட் அ லாட் இன் த நெட்ஸ். ஸோ என்னோட கரியரில், என்னோட கிரிக்கெட் கரியரில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேனோட பவுலிங் நான் அதிகமாகவே பண்ணியிருந்திருக்கேன். லைக் தட் ஹீ இஸ் டெல்லிங். I was studying in the நியூ இங்கிலீஷ் ஸ்கூல். நான் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பையில் படித்தேன். பட் மை பிரதர் அஜித் நியூ தட், அவரோட பிரதர் என்ன கம்பேர் பண்ணி பார்த்தார் அப்படின்னா, அவர் படித்த ஸ்கூலை விடவும் சாரதா ஆசிரமம் வித்யா மந்திர் வேர் ராம்கண்ட் அக்ரேக்கர் சார் அப்படின்னு ஒரு கோச் இருந்திருக்காரு, கிரிக்கெட் கோச் ராமகண்ட் அக்ரேக்கர். ஸோ அவர் நல்லாவே கிரிக்கெட் சொல்லி கொடுப்பாரு. இவங்க அண்ணன் படிக்கிற ஸ்கூலை விட, அதாவது சச்சின் டெண்டுல்கர் படிக்கிற ஸ்கூலை விட இந்த சாரதா ஆசிரமம் வித்யா மந்திரில் நல்லாவே சொல்லித்தர கோச் இருக்கார். ஸோ அவர் கேம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஹீ ரேன் சம்மர் கேம்ப் 2. அவர் இந்த அக்ரேக்கர் இருக்கார் இல்லையா, அவர் சம்மர் கேம்புமே நடத்தினார், ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனி ஒன் குட் கம் ஃபார் அ ட்ரையல் அட் த கேம்ப். அந்த கேம்ப் ஸ்டார்ட் பண்ணப்போ யார் வேணாலும் ட்ரையலாக விளாண்டு காட்டலாம். ஸோ அதில் நல்லா விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கோச் அவங்கள என்ன பண்ணிக்குவார், செலக்ட் பண்ணிக்குவார். ஸோ லைக் தட். பட் தென் இட் வாஸ் அப் டு சர் டு டிசைட் ஹூ டு அக்செப்ட். யாருனாலும் கேமில் ட்ரையல் பார்க்கலாம், பட் யார் நல்லா விளையாடுறாங்க, இல்லை எப்படி இவங்களை கோச் கொடுத்தா நல்லா இருப்பாங்கன்றதால் டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே அந்த சாரோட ஒர்க், அவர் தான் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பட் தென் ஐ வாஸ் அப் டு சர் டு டிசைட் ஹூ டு அக்செப்ட். ஐ வாஸ் 11 years old தென். அந்த கேம்ப் நடக்கும்போது அவருக்கு 11 வயசு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கருக்கு. ஸோ அக்ரேக்கர் சார், as I refer to him, started playing cricket at the age of 11 in 1943. 1943 தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஏஜ் 11 இருந்திருக்கு. அப்போ தான் அந்த அக்ரேக்கர் சார்கிட்ட இவர் ஒரு கோச், அந்த கோச்கிட்ட இவர் சேரணும்னு அந்த கேம்பில் ட்ரையல் பார்க்க போனார். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் இஸ் த ஏஜ் ஐ வாஸ் வென் ஐ வென்ட் டு ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவரை ஃபர்ஸ்ட் இவர் மீட் பண்ணும்போது அவருக்கு ஏஜ் என்னவாக இருந்திருக்கு, 11 years இருந்திருக்கு, ஓகேவா? அது விச் இயர், 1943. அவரோட கோச் யார், அக்ரேக்கர் சார், ஓகேவா? தென் நெக்ஸ்ட், ஐ ஹேட் நெவர் பேட்டட் இன் த நெட்ஸ் பிஃபோர் அண்ட் ஃபெல்ட் சம்வாட் ஓவர்வேட் வித் ஸோ மெனி பீப்புள் அரவுண்டு. ஸோ அவர் அப்போ போய் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது அவரால் நான் கரெக்டாக பார்த்து ஒரு பால் கூட அவர் ஒழுங்காக என்ன பண்ணலை, அடிக்கலை. அது வேறு டைரக்ஷனில் தான் போச்சு. வென் ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு பேட் ஐ வாஸ் நாட் அட் ஆல் கம்ஃபர்ட். அந்த பேட் அவர் அடிக்க போகும்போது அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இல்லை. ஸோ அதனால் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கரெக்டாக வந்து அவரால் அடிக்க முடியல. அது மட்டும் இல்லை, இந்த சார் பார்த்துக்கிட்டே இருக்கார் வர அவரை, எப்படி சச்சின் பேட்டிங் பண்ணுறாங்க, எப்படி கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை வந்து அந்த டைமில், அந்த ஸ்டார்டிங் டைமில் இட் வாஸ் ஃபெயில்டு டு மேக் அன் இம்பேக்ட். ஸோ சார் வந்து அந்த அஜித்தை வந்து கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஹீ இஸ் யங் ஃபார் திஸ் கேம்ப். அவர் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கார் இந்த கேம்புக்கு. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து அவரை கூட்டிகிட்டு வாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் அவர் அடல்ட்டாக இருப்பார், 12 years ஆகிருக்கும். ஸோ அப்போ கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அஜித் கிட்ட சொல்கிறார். ஹூஸ் அஜித்? அஜித் வாஸ் த பிரதர் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர். ஸோ அஜித் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த கோச்சை வந்து ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் அஜித்தை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆனால் அஜித்துக்கு தெரியும், மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட் could have ended in failure, பட் அஜித் இன்சிஸ்டன்ட். அந்த டைம் பீரியடில், அந்த கேம்பில் சச்சினுக்கு வந்து ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் அந்த டைம் பீரியட் அஜித் வந்து நல்லாவே தெரியும் அவருக்கு. அவங்க காலனிலேயே பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் வந்து நல்லா கிரிக்கெட் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அக்ரேக்கர் முன்னாடி மட்டும்தான் விளையாடுறதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புரிய வைப்பார். ஸோ அவர் கொஞ்சம் நர்வஸாக இருக்கார், ஸோ அதனால் உங்கள் முன்னாடி விளையாடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கார், நீங்கள் இன்னும் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவார், ஹீ வில் ப்ளே வெல் அப்படின்னு சொன்னார். சார் என்ன பண்ணிட்டாரு, ஹீ ஜஸ்ட் லிவிட்டம், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போன்ட்டு அவர் எதுவும் கண்டுக்காத மாதிரி போய் தூரமாக நின்றுக்கிட்டு அவரை வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து வாட்ச் பண்ணுறாரு. முன்னே ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணோடனே சச்சின் டெண்டுல்கருக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி பதட்டம், கம்ஃபர்டபுள் ஜோனாகவே இல்லை, அதனால் விட்டுட்டார். இவர் தூரமாக போயிட்டு இவரை பார்க்காத மாதிரி தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கோடனே சார் என்ன பண்ணார், தூரத்துலேருந்து உட்காந்து சச்சின் டெண்டுல்கர் விளையாடுறத பார்க்க ஆரம்பித்தார். Before long I was asked to bat again without sir's trained. சார் வந்து அவருக்கு நல்லா, அதாவது அந்த கோச் ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து பேட் பண்ணி கோச் கிட்ட என்ன பண்ணுறாரு, காமிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ் scrutinizing me, so I thought I felt more at ease and soon started to hit the ball well. ஸோ அவரோட பார்வை வந்து அந்த அளவுக்கு அவரை பார்க்காத மாதிரி இவர் ஃபீல் பண்ணதுனால இவர் என்ன பண்ணாருன்னா நல்லாவே பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார், பாலை நல்லா ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இதை பார்த்த உடனே சார் என்ன பண்ணார், அவரை வந்து கேம்பில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகேவா? ஸோ சார் அக்ரி டு லெட் ஹிம் டு ஜாயின் த camp. I was delighted and I must say it was an opportunity that transformed my life. ஸோ நான் இப்போ இவ்வளோ பெரிய லெவலுக்கு அவருக்கு வந்திருக்கிறதுக்கு அதுவுமே ஒரு ஸ்டார்டிங் ரீசனாக இருந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இதுதானே, இந்த சின்ன விஷயம் தானே அப்படி நம்ம விட்டுட்டு போனோன்னா அது நம்ம வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட், சக்ஸஸ்க்கு ஸ்டெப் ஃபார்வர்டு வைக்கிறதையே வந்து நமக்கு லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் we should try to prove ourselves. நம்மளை வந்து நம்மளோட திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸை நோக்கி போக முடியும். டைரக்ட் டு த சக்ஸஸ் இஸ் நாட் அ சக்ஸஸ். we have to go in a ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் சேர்ந்தால் தான் அது நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான சக்ஸஸ்ன்றதை வந்து அந்த ஏஜில் சச்சின் டெண்டுல்கரும் எடுத்துக்கிட்டாரு. பை ரீடிங் திஸ் as a student நீங்களும் எடுத்துக்கணும். The next பார்த்தோம் அப்படின்னா, the camp involved a session every morning and evening at Shivaji Park. So if you are preparing for a TNPSC exams, இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி வருது உங்களோட சிலபஸில் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான கொஷின், இன் விச் பார்க் டிட் ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ட்ரைனிங் அண்ட் ஹூஸ் ஹிஸ் சார், இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இஃப் தே ஆஸ் த கொஷின் இன் விச் கேம்ப் வந்து எங்கே நடந்துச்சு மார்னிங் ஈவினிங்னா இன் சிவாஜி பார்க். ஓகே, ஸோ இட் வாஸ் த ப்ராக்டிஸ் டைம் 7:30 to 10:30 AM மார்னிங்கில். தென் ஹீ குட் கம் பேக் அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் ப்ராக்டிஸ் டில் ஈவினிங். மறுபடியும் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பார். த ஷெட்யூல் வார் ரிகரஸ் அண்ட் ஐ குட் பி எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் த டே. ஸோ தொடர்ந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவரோட ஷெட்யூல் வந்து ஒரு டைட் ஷெட்யூலாக இருக்கும். அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும். எப்பயுமே ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அவருக்கு வந்து அதிகமான அவர்கிட்ட ஹார்ட் ஒர்க்கை என்ன பண்ணியிருக்காரு, போட்டிருக்காரு த்ரூ அவுட் த டே. Traveling to Shivaji Park took 40 minutes from my home in
பந்த்ரா. ஸோ அவரோட வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு, பந்த்ராவில் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஸோ பந்த்ராவில் அவரோட வீடு இருக்குது. அந்த சிவாஜி பார்க் போகிறதுக்கு அவருக்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்குமா, 40 மினிட்ஸ் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹேட் டு கேட்ச் அன் இயர்லி மார்னிங் பஸ் டு மேக் இட் ஆன். ஸோ சீக்கிரமாக போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஒரு வில்லேஜ் ரிமோட் ஏரியாவிலேருந்து ஒரு சிட்டி ஆர் டவுனில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா, மற்ற அந்த நியர்பை ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பி அந்த ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கும், நீங்கள் தூரத்துலேருந்து வில்லேஜ்லேருந்து வரணும் அப்படின்னா பஸ்ஸை வந்து ஆன் டைம் பஸ் தான் இருக்கும் சில வில்லேஜஸில். ஸோ அதை நீங்கள் கேட்ச் பண்ணி ஸ்கூலுக்கு வர்றதுக்கும் ஸ்ட்ரகிள் நிறையாவே இருக்குது. ஸோ அப்போ படிப்போட அளவும் அந்த இது வந்து அதோட ஏக்கம் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு அதிகமாகவே தெரியும். அப்போ அவங்களோட ரிசல்ட்டும் அவங்க நல்லா கொடுக்கணும். வந்தோம் போனோன்னு அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா வேஸ்ட்டு, அது நம்மளோட ஹார்ட் ஒர்க்கே வேஸ்ட். நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோம் அப்படின்னா நம்ம படிக்கணும். படித்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். ஸோ தட் இஸ் த திங் வி கேன் டேக் ஃப்ரம் திஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, I had to catch early morning the bus to make it on time. For first few days, Ajit accompanied me to get me used to the routine. During the bus journey, he would talk to me about the nuisance of batting, and I always enjoyed this conversation a lot. In fact, the one thing that I have kept in all my career is a note that Ajit gave me containing some thoughts about batting. It served as a very personal coaching manual. ஸோ அஜித் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஒரு பிரதர்லிஹுட் கேரக்டர், இதோ அவருக்காக கேர் எடுக்கிற ஒரு ஃப்ரெண்ட். ஹூ இஸ் த ஃப்ரெண்ட் who was being combined with Sachin Tendulkar in his சைல்டுஹுட்னு கேட்டால் யூ ஹாவ் டு ரைட் அஜித். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கார் அஜித் கூட. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் வந்து கரெக்டாக போகணும். ஸோ அவருக்கு நம்ம கம்பெனி கொடுத்து டெய்லி நம்ம வந்து கொஞ்ச நாள் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் கோச்சிங்க்கு கூட ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து அந்த கோச்சிங்கை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிங் பற்றி பேசுகிறது. ஸோ அவரை வந்து அந்த மென்டாலிட்டிலே, கிரிக்கெட் மென்டாலிட்டிலேயே வச்சுருந்துருக்காரு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா இவருக்கு வந்து அதோட ஆர்வம் குறையாமலே இருந்துச்சு. ப்ளஸ் இவர் இன்னும் அவரோட லைஃப் டைமில் மறக்க முடியாமல் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சினுக்கு வந்து சில பேட்டிங் பற்றின சில டேட்டாஸை வந்து அஜித் வந்து அவரோட நோட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த நோட் வந்து அவருக்கு பேட்டிங் மேனுவலாகவே இருந்திருக்கு, அதாவது ஒரு ஹெல்பிங் ரெஃபரன்ஸாக இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. So as a child, I had only one set of cricket clothes and the routine was to wash them as soon as I returned from the morning session. While I had my lunch, the clothes could dry out in the sun. I would wear them again in the afternoon. The pattern was repeated in the evening so that I would use the same set of clothes the following morning. The system worked well apart from my pockets. So here he is saying that அவர் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் போடும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்கும், நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரு இப்போ வெல்த்தியாக இருக்காங்க, நல்லா பணக்காரங்களாக இருக்காங்கன்னா வாட் வில் பி யுவர் ஐடியா? ஸோ எவ்ரிதிங் வி ஹாவ் டு பை இட் நியூலி. ஸோ ஒரு இயர் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னா நான் என்ன சொல்லுவேன், ஐ வாண்ட் அ நியூ பேக், ஐ வாண்ட் அ நியூ பாக்ஸ், ஐ வாண்ட் அ நியூ ஷூஸ், ஐ வாண்ட் அ நியூ லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில், லஞ்ச் டிஃபன் பாக்ஸ், ஸ்பூன், பிளா சம்திங், எவ்ரிதிங் வி ஆஸ்க் இன் நியூ, புதுசாக கேட்போம். பட் அது வந்து அந்தளவுக்கு அது ஒர்க் கொடுக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதே டைப் ஆஃப் கிளாஸஸில் சில ஸ்டூடெண்ட்ஸ் சில பேரண்ட்ஸோட அவங்களோட வெல்த் கண்டிஷனை பார்த்து, அதாவது அவங்களோட ஃபேமிலி இன்கம்மை பார்த்து தே வில் அட்ஜஸ்ட் இட். போன வருஷம் யூஸ் பண்ண பேக்கையே யூஸ் பண்ணுறது, போன வருஷம் யூஸ் பண்ண யூனிஃபார்ம்ஸே யூஸ் பண்ணுறது, டியரான யூனிஃபார்ம் எல்லாம் மறுபடியும் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் நிறையா விஷயங்களை அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஸ்டெப் டு சக்ஸஸ்க்கு ஒரு நல்ல மோட்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் சச்சினோட லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் கிரிக்கெட் கோச்சிங் போகும்போது அவர்கிட்ட ஒரு செட் ஆஃப் யூனிஃபார்ம் தான் இருந்துச்சு. அந்த யூனிஃபார்மை அவர் டெய்லியும் என்ன பண்ணணும், வாஷ் பண்ணி போடணும். ஸோ யூனிஃபார்ம் க்ளீனாக இருக்கணும். இதுவுமே நம்ம இதுலேருந்து பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ வாஷ் பண்ணி போட்டுட்டு அவர் காலையில் கோச்சிங் முடிச்சுட்டு வந்து வாஷ் பண்ணி போட்டாருன்னா அவர் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு மற்ற ஒர்க்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஈவினிங் கோச் போகும்போது அது காஞ்சிடும் சன்னில். ஸோ நம்ம வந்து நார்மலாக துணி துவைச்சி போட்டால் காஞ்சிரும் இல்லையா, அதே மாதிரி
அதுவும் காஞ்சிரும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஈவினிங் ரொட்டீன் போட்டு போவார், அப்புறம் துவச்சி போடுவார். இதே கண்டினியூஸாக அவர் வந்து என்ன பண்ணிகிட்டே இருந்தார், செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதுக்குன்னு வந்து எல்லாமே புதுசாக வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அப்போ வந்து அவரால் அந்த ஸ்டெப் டு சக்ஸஸை வந்து அவ்வளோ சீக்கிரமாக போகக்கூடாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணார். அவ்வளோ தூரம் அவர் கோச்சிங்கை வந்து அட்டன் பண்ணார். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா there was never a quite enough time for the pockets to day out completely, and for the entire duration of the camp I played with wet pockets. By the middle of summer camp, sir had started talking an active interest in my batting, and at the end of the 2 months informed Ajit that I have the potential to be a good cricketer if I practice all year around. However, my school, the new English school in Badra, did not have cricket facilities, and sir was keen for me to change school if I wanted to pursue cricket seriously. ஸோ என்ன தான் வந்து அவர் தொடர்ந்து இந்த துணியை வந்து என்ன பண்ணுவார், யூனிஃபார்மை துவச்சி போட்டுகிட்டே இருக்கும்போது அவரோட பேக்கேஜ் கூட ஒரு வெட்டாகவே இருந்துகிட்ருக்கும். ஃபுல்லாக வந்து காஞ்சி போகிற அளவுக்கு கூட நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு கிளாத்தை வந்து நம்ம நல்லா துவச்சி போட்டுட்டோம், ஒரு ஃபாஸ்ட்டாக அது நல்லா காயறதுக்கு டைம் கொடுக்காமல் எடுத்தோன்னா ஒரு சில பிளேசஸ் மட்டும் ஈரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியே தான் அவர் போட்டு போயிருக்காரு. ஒரு நல்ல ஒரு காஞ்ச ட்ரெஸ்ஸாகவே அவர் போட்டுட்டு போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கண்டினியூஸாக பார்த்தோன்னா அவர் வந்து கேம்ப் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தார். நல்ல இன்ட்ரெஸ்டடாக விளையாண்டுட்டு இருந்தார். 2 monthsோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஜித்தை கூப்பிட்டு அதே சார் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச் என்ன சொல்லுவார்னா, இவர் இதே மாதிரியே கண்டினியூஸாக சீரியஸாக விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா ஹி ஹாவ் அ ஃபுல் பொட்டன்ஷியல் டு அச்சீவ் இன் திஸ் ஃபீல்டு. இந்த ஃபீல்டில், அதாவது கிரிக்கெட் ஃபீல்டில் நல்லா அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் அவர் படிக்கிற அந்த ஸ்கூலில், அதாவது நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் இருக்குது இல்லையா, பந்த்ரா, அங்கேருந்து தானே வராரு இவரும். ஸோ அங்கே வந்து இந்த ஃபெசிலிட்டி கிரிக்கெட்டுக்கான முக்கியத்துவம் கொடுக்கல. சப்போஸ் இவர் வந்து கிரிக்கெட்டில் நல்லா அச்சீவ் பண்ணணும்னு ஒரு வெறியாக இருந்தாருன்னா அவரை வந்து நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சில சான்சஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சார் சொல்கிறார், அக்ரேக்கர் சார். தென் one evening sir called my father and put forward his suggestion. Ajit was in the room with my father at the time, and they both accepted that it was necessary if cricket was to be my priority. My father sat me down and explained that while he did not have any objections to my changing school, I should do so only if I was really serious about playing cricket. I assured him I was, and so it was agreed that I should move to Sharada Ashramam Vidya Mandir, where Achrekar sir was the cricket coach. All my excess energies were getting channeled into cricket, which acted as a kind of safety value. My father always said that all he wanted me to do was give it my best effort without worrying about the result. So here what happened is, after thinking about changing the school, his sir, அந்த கோச் இருக்கார் இல்லையா, he went to meet his Sachin's father. So when Sachin father and the sir was conversation, his friend Ajit is also was with that. ஓகேவா, அந்த ரூம்லே தான் அஜித்துமே இருக்காங்க. ஸோ அஜித் உட்காந்துட்டு இருக்கும் போதே தான் இவங்களோட கான்வர்சேஷன் நடக்குது. 2 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சச்சினோட ப்ரியாரிட்டி கிரிக்கெட் தான், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் கிரிக்கெட்டாக இருந்தால் அவர் வந்து அதில் சக்ஸஸ் ஆவார் அப்படின்னா நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஐ வில் அக்செப்ட் டு சேஞ்ச் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி முடிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் சச்சினை கூப்பிட்டு அவங்க அப்பா பேசுகிறாரு, உனக்கு உண்மையாலுமே வந்து விளையாட்டில் கிரிக்கெட் ரொம்ப முக்கியமாக இருக்குது, நான் அதில் வந்து அச்சீவ் பண்ணுவேன், என்னால் முடியும்னா நீ அந்த ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரியே இவர் சேஞ்ச் ஆகுறாரு. ப்ளஸ் இவருக்கு எல்லாமே சுற்றி கிடைக்கிறது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக தான் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து எல்லாமே வந்து நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அப்போ அவர் கண்டினியூஸாக அதை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹிஸ் ஃபாதர் அப்போ வந்து அவரோட ஒர்க்கிங்கை பார்த்துட்டு அவங்க ஃபாதர் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து உங்கள் எஃபர்ட்டை போடுங்க தப்பு, ஆனால் நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்த்து உங்கள் எஃபர்ட்டை போட வேணாம், உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த எஃபர்ட்டை போடுங்க, அந்த ரிசல்ட் பாசிட்டிவாக வருதாலும் சரி இல்லை நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, in my first year at Sharda Ashram, I played 55 practice matches during the summer break of 60 days. 60 days 55
அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் கூட இல்லாமல் எக்ஸ்ட்ரா 4 மேட்சஸ் அவர் விளாண்டுருக்காரு, 5 மேட்சஸ் கிட்ட விளாண்டுருக்காரு. ஸோ மை சம்மர் செஷன் யூஸ்ட் டு ஸ்டார்ட் அட் 7:30 AM அண்ட் எண்ட் அட் 4:30 PM. ஒரு ஸ்கூல் ஃபுல்லாக நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவரோட கோச்சிங் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. மை ஈவினிங் செஷன் வுட் ஸ்டார்ட் அட் 5 PM ஆஃப்டர் ஒன்லி a 30 minutes பிரேக். 1/2 மணி நேரம் தான் அவருக்கு பிரேக் இருந்திருக்கு. மறுபடியும் அவரோட செஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். சார் வுட் ஆஃபன் கிவ் மீ சம் மணி டு கோ அண்ட் ஹாவ் அ வடா பாவ், அ பாப்புலர் மும்பை ஃபாஸ்ட் ஃபுட். அந்த சச்சினோட சார் இருக்கு இல்லையா, அக்ரேக்கர், அவர் வந்து இந்த நடுவில் டைம் பீரியடில் வந்து நீ போயிட்டு ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு வா, ஸோ ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காசு கொடுப்பாராம். ஸோ 5 to 7 PM வந்து 5 more நெட் செஷன்ஸ் இருக்கும். அந்த 2 மணி நேரத்தில் இன்னும் நிறையா வந்து ஒர்க் பண்ணுவாராம். ஸோ டுவர்ட்ஸ் லாஸ்ட் 15 minutes பார்த்தோம் அப்படின்னா சார் வுட் பிளேஸ் a 1 rupee coin on the top of the stump, and if I managed to avoid getting out, the coin was mine. In this session, every bowlers in the camp could come and bowl to me, with some 60 to 70 boys fielding. I meant I had to hit every ball along the ground to survive those intense 15 minutes. Winning the 1 rupee coin used to give me immense satisfaction and taught me how to concentrate even when physically drained. ஸோ இந்த கடைசி 15 minutes அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கடைசி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 7 o'clock தான் அவரோட ட்ரைனிங் செக்ஷன் முடியுதுன்னா 6:45 to 7 வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 rupee காயினை வந்து ஸ்டம்புக்கு நடுவில் வச்சுட்டு அவரை வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா அந்த எவ்ரி செக்ஷன்லேயும் ஒரு 60 to 70 பாய்ஸ் கிட்ட எல்லாமே அந்த ஃபீல்டில் அந்த கேம்பில் இருக்கவங்க விளையாடுவாங்களாம். ஸோ அப்படி விளையாண்டுக்கிட்டே வரும்போது யார் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இதை வந்து அவங்க பாலை வந்து அவங்க அடிச்சுட்டே இருக்காங்க, பவுல் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து அதாவது ஒரு சின்னதாக ஒரு போட்டி மாதிரி வச்சு அதை வந்து அந்த 1 rupeeக்காக அவங்க விளையாண்டாலுமே அந்த கடைசி 15 நிமிஷத்தில் அவங்க டயர்டாகாமல் இருந்து அந்த டயர்ட் ஆகிற சுச்சுவேஷன்லேயும் நமக்கு வந்து ஹோல் டேயில் பார்த்தோன்னா எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். ஸோ அந்த ட்ரைனிங் சுச்சுவேஷன்லேயும் பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த அவங்களோட அந்த பவரை, அந்த ஃபோக்கஸிங் பவரை விடக்கூடாது அப்படின்றதுக்கான ட்ரைனிங் செஷனாக அந்த 15 minutes இருக்கும். ஸோ எதுவுமே வந்து அவருக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. அட் த எண்ட் ஆஃப் இட் ஆல் சார் வுட் டெல் மீ டு ரன் 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. That was the last part of my training and I will be completely exhausted by the end of that all. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிவாஜி பார்க்கில் தான் ட்ரைனிங் போகும்னு சொன்னோம் இல்லையா, அதை 2 தடவை ஃபுல்லாக சுற்ற விடுவாராம். இந்த அவர் போட்டிருக்க எல்லா திங்ஸோடையுமே அந்த யூனிஃபார்ம் செட்டோடையே சுற்ற விடுவாராம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா it was a routine I could repeat right through my summer holidays. It helped me to build a physically and mental stamina. ஸோ இது வந்து அவரோட சம்மர் டேஸ் ஃபுல்லாக சம்மர் வெக்கேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஆஃப்டர் எக்ஸாம் 2 months இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணி அவர் நல்லாவே அவரோட ஸ்டாமினாவை வளர்த்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கேஷ்னலி மை ஃபாதர் கேம் டு டேக் மீ ஹோம் அண்ட் I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club, where this regular demand was a little unreasonable because at that time I did not realize that my parents also had to take care of the need of my brothers and sister. My father would invariably end up giving me what I wanted just to see my happy. On other days when I made my way home from Shivaji Park on my own, I had often fall asleep on the bus. If I managed to sit down, anyone who have been on Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. On day when I wasn't so lucky, it was still a challenge just to stand with the kit bag because the bus conductor would inevitably complain about me taking up the space of other passenger. It could be embarrassing because the conductor were often rude and would sometimes ask me to buy 2 tickets. I didn't have the money for second ticket. I had to learn to take this remark in my stride. Dirty clothes often added to the embarrassment with time. I evolved a way of wrapping the kit bag around me just as the helmet. So here what he is saying is தொடர்ந்து அவர் வந்து கண்டினியூஸாக வந்து அவர் என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, அவர் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டு வரும்போது அவங்க அப்பா கிட்ட வந்து ஜூஸ்லாம் வாங்கி
கண்டினியூஸாக குடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தார். பட் அந்த டைமில் அது வந்து ஒரு ரீசனபிளாக ஒரு விஷயம் இல்லைனா அது ஒரு டயர்டில் வாங்கி குடிக்கிறாரு. பட் அப்போ வந்து அவர் நம்மளுக்கு இப்படி செய்கிற மாதிரி நம்ம அப்பா நம்ம தம்பி தங்கச்சிக்கும் செய்யணும் அப்படின்ற திங்கிங் வந்து அவருக்கு அப்போ அதிகமாக தோணலை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தானாகவே வந்து அவரோட கோச்சிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது அவர் பஸ்ஸில் போகும்போது அவருக்கு ரொம்ப தூக்கம் வரும். பட் ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த பீக் ஹார்ஸில் வேலை முடிச்சுட்டு போயிட்டு வர்றதுனால அங்கே பஸ்ஸில் உட்காந்துட்டு நல்லா சொஃபஸ்டிகேட்டடாக போகிறதுக்கு சீட்ஸ் கிடைக்காது. அதனால் நின்றுட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் அவருக்கு வரும். ஸோ அப்போ அவர் பேக்கெல்லாம் மாட்டிட்டு அவர் அங்கே என்ன போகணும். ஸோ பேக் மாட்டிட்டு போகும்போது இன்னொரு பேசஞ்சர் நிற்கிற இடத்த வந்து இவர் அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா அந்த கண்டக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து திட்டுவாங்க, ஒரு மாதிரி ரூடாக பேசுவாங்களாம். 2 டிக்கெட் எடுங்க, ஏன்னா இன்னொரு பேசஞ்சர் நிற்கிற இடத்தையும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க. அப்புறம் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வெட் ஆகிட்டு அந்த ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிரும், நம்ம ஸ்வெட்டிங் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், டர்ட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தோடனே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும், இவருக்குமே வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை வந்து அவர் க்ராஸ் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை தானே வந்து அந்த பேக்கை வந்து அவருக்குள்ளேயே வந்து உள்பக்கமாக வச்சுட்டு நின்று பாராம். ஸோ அப்போ வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேட்ஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் மை வைல் பேட்டிங், ஸோ த கிட் பேக் பிகம் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீ ஆன் த பஸ். ஸோ அவருக்கு வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே அந்த கிட் பேக் இருந்துருச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா I had often take the bus or train from Badra to Church Gate and it was all the great learning experience. எப்பயுமே ட்ரெயின் இல்லைனா பஸ்ஸில் போவார். அந்த ஏஜில் ட்ரெயின் பஸ்ஸில் தனியாக போயிட்டு வர்றதுன்றதே வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதையும் அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. இஃப் தே ஆஸ்க் கொஷின் இன் டிஎன்பிஎஸ்சி லைக் ஃப்ரம் வேர் டு வேர் ஹீ கோ இன் ட்ரெயின் அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்ரா டு சர்ச் கேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஈவன் தோ ஐ லவ் கிரிக்கெட் தேர் were still occasionally days when playing with my friends at home was such fun that I would conveniently forgot I was supposed to go the nets. If I didn't turn up, achrekar sir would jump onto his scooter and come to find me. Sir would spot me in the meal and virtually drag me out. I could come up with excuse, but he would have none of it. He would get me to change and head off to சிவாஜி பார்க். ஸோ எனக்கு கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே எனக்கு சின்ன பசங்களோட எங்கள் வீட்டு சைடில் இருக்கவங்க கூட எனக்கு ஜாலியாக விளையாடணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் நிறையாவே இருந்துச்சு. ஸோ சில சமயங்களில் நான் விளையாடும் போது நான் மறந்தே என்ன பண்ணிவிடுவேன், அவங்க கூட ரொம்ப அதிகமாக விளையாட ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் நான் விளையாட ஆரம்பித்தாலும் சார் என்ன பண்ண மாட்டார், மறக்காமல் என்னை கூப்பிட்றதுக்கு அவரோட ஸ்கூட்டரில் வந்து என்னை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி என்னை கிளப்பி எங்கே கூப்பிட்டு போயிடுவார், சிவாஜி பார்க்குக்கு ட்ரைனிங்க்கு கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன் த ட்ரைவ் ஹீ குட் டெல் மீ, அந்த டிரைவிங்கில் போகும்போது சில விஷயங்களை வந்து இவன் சச்சின் கூட அவர் ஷேர் பண்ணிப்பார். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பிளேயிங் இன்சென்ஸ் கேம்ஸ் வித் தீஸ் கிட்ஸ். கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட். ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் see what magic can transfer. ஸோ நீங்கள் சின்ன பசங்க கூட விளாண்டுக்கிட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, கிரிக்கெட் வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நீ வந்து அந்த விளாண்டு அதில் கிடைக்கிற மகிழ்ச்சியை அனுபவிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களோட கோச் அவருக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்கார். Then next, we need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choose something you enjoy and really want to do and you will be success. At the time, I hated being dragged off, but as I look back, I feel sheepish about my action and came only admire Sachin Akrakar's far-sightedness. Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. So இங்கே சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்குன்னு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை எப்பயுமே வந்து நமக்கு கரியரில் நம்ம கரியரை செட் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு டீச்சிங் ஃபீல்டு பிடிக்குதா, இல்லை ஒரு டாக்டர் ஃபீல்டு பிடிக்குதா, இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டு பிடிக்குதா, எந்த ஒரு ஃபீல்டு நமக்கு பிடிச்சாலுமே அந்த கரியரை ரசித்து நம்ம வந்து பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம சீக்கிரம் ஸ்கிப் அவுட் ஆக மாட்டோம். பிடிக்காத விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோன்னும் போது தான் வந்து நம்ம அதை சீக்கிரமாக ட்ராப் அவுட் பண்ணிவிடுவோம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம கரியரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம ஃபுல்லான நம்மளோட லவ் அண்ட் கேரை அந்த நம்மளோட கெரியருக்கு நம்ம கொடுக்கணும்.
கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம சக்ஸஸை வந்து டைரெக்டாக பார்க்க முடியும். மற்றவங்க நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு காலகட்டத்தில் பிடிக்காமல் போயிடும். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணோம் நம்ம கரியராக அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அவருக்குமே வந்து அக்ரேக்கர் சார் தான் வந்து ஒரு அட்மைரிங் பர்சனாலிட்டியாக இருந்திருக்காரு. எப்போல்லாம் அவர் ட்ராப் டவுன் ஆகுறாரோ இந்த சாரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ப்ளஸ் இவரால் நம்ம என்ன பண்ணலாம், இவர் நமக்கு வந்து இவ்வளோ இது பண்ணுறாரு அப்படின்னும் போது அவர் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிறாரு. அப்படி இருந்துமே ஒரு அக்கேஷனில் சார் வந்து அவருக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன், அதாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு இவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. So, once I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir could be there. He was angry and he said it wasn't for me to come and watch other people playing for it. I practiced hard enough. One day people from across the world would come and watch me played. Had it not been for sir, I would not be the cricketer I turned out to be. He was a strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him. Here what they are saying is, ஒரு தடவை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா ஈவினிங் ப்ராக்டிஸ் அந்த 5 to 7 இருக்கும் இல்லையா, அதை வந்து அவர் கட் பண்ணிவிட்டு சில இன்டர் கிரிக்கெட் காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக போயிடுவார். ஏன்னா அங்கே சார் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சார் என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து அடுத்தவங்க விளையாடுறத பார்க்குறதுக்கு நீ ஒன்றும் இல்லை, நீ ட்ரெயின் ஆகி நீ விளையாடுறத ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எல்லோரும் பார்க்கணும், அதுதான் வந்து எனக்கும் ஆசை, அதுதான் வந்து உன்னோட எய்மாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு லெசனை வந்து டீச் பண்ணார். ஸோ அவர் வந்து கரெக்டான பிரின்சிபலோட நல்ல டிசிப்ளின்டு மேனரில் பங்க்சுவாலிட்டியோடு இருக்க சார். ஸோ அதனால் அவர்கிட்டருந்து சில குவாலிட்டிஸை இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ ஹியர் அபவுட் த ஆர்த்தர்னு போட்டிருக்காங்க. சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் வாஸ் born in 24th April 1973. இதுவுமே வந்து சம்டைம்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். வாட் இஸ் ஹிஸ் நேம்? சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். எப்போ பிறந்திருக்காருன்னா April 24, 1973. வேர்? மகாராஷ்டிரா, மும்பை, மகாராஷ்டிரா. ஹி வாஸ் அ ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் அவர். அண்டு கேப்டனாக இருந்திருக்காரு. வைட்லி ரிகார்டட் as ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். He made an impact in cricket from a very early age, displaying a prodigious talent. The world's famous cricketer has set many records in his careers and is considered as one of the greatest batsmen. Okay, he is the greatest batsman. He is the only player to have scored 100 international centuries. Okay, 100 centuries. First to score double centuries in one day international, and the only player to complete more than 30,000 runs in international cricket. He played 66 international cricket matches, 664 international cricket matches அவர் விளையாண்டுருக்காரு. எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா 34,357 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன் 2012 பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் வாஸ் நாமினேட்டட் டு ராஜ்யசபா. ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். ராஜ்யசபாவில் அவர் செலக்ட் ஆகியிருக்காரு. அவர் எப்போ ரிட்டையர்ட் ஆனார்னா November 2013, 16th November வந்து ரிட்டையர்ட் ஆனார். Learning the game is extracted from autobiography played it my way. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். லேர்னிங் த கேம் அதுதான் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா பிளேயிங் இட் மை வே அப்படின்ற ஆட்டோபயோகிராஃபிலேருந்து லேர்னிங் த கேம்ன்ற ஒரு சாப்டர் மட்டும் எடுத்திருக்காங்க. ஆட்டோபயோகிராஃபினா நம்மளை பற்றின சுயமான நம்மளோட ஸ்டோரி எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ அவரை பற்றி அவர் எழுதின இந்த பிளேயிங் இட் மை வே அப்படின்றதுல வந்து லேர்னிங் த கேம்ன்ற பார்ட்டை மட்டும் எடுத்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. Okay, I think you will be clear of this lesson. And then here they shows the awards what he had got. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். அர்ஜுனா அவார்டு பார்த்தீங்கன்னா 1994 வாங்கியிருக்காரு. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு 1997 வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ 1999, பத்ம விபூஷன் 2008, பாரத் ரத்னா 2013. ஸோ இந்த இயர்ஸையும் அவார்டையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கோச் அக்ரேக்கர் அவர் வந்து அவரோட ரொம்ப மறக்க முடியாத கோச்சுன்னு. ஸோ அவர் வந்து January 2 அன்னைக்கு 2019 87 ஏஜில் சிவாஜி பார்க் ரெசிடென்ஸ் கிட்ட அவரோட
ஃபியூனரல் டைம் பீரியடில் வந்து இவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டாருன்னா கலந்துக்கிட்டு அவரை வந்து தூக்கிட்டு போகிறார். யூ கேன் see this சச்சின் பிக்சர். ஸோ அவரோட ஃபியூனரலில் வந்து இவர் கலந்துக்கிட்டு அவரோட இதை வந்து தூக்கிட்டு போகிறாரு அவரை. அது வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ ஒரு டிவோஷ்னலாக அந்த ஒரு அவங்களோட குருவை வந்து அப்படி மதிச்சிருக்காரு. ஸோ நம்ம வந்து இதில் வந்து நமக்கு சொல்லித்தரவங்க, நமக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கவங்க, நம்மளோட டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதையுமே நம்ம இவரோட ஆட்டோபயோகிராஃபிலேருந்து எடுத்துக்கலாம். So this is all about this lesson, and here they had give some glossaries, and you can read this and it will be useful for you. Then keep on watching our channel and subscribe it. For more other videos, subscribe our channel and click the bell icon. Thank you.